கல்யாணகுணசாலினம் தீபத்யாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் அஸ்மத்குரு சமாரம்பாம் யதிசேகர மத்தியமாம் லக்ஷ்மீ வல்லப பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ருணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே மாதா பிதா யுவதயஸ்தனயா விபூதிகி சர்வம் யதேவ நியமேன மதன்வயானா ஆத்யஸ்ன குலபதேர் வகுடாபிராமம் ஸ்ரீமத்ததங்கிரிகுலம் பிரணமாமி மூர்த்தனா பூதம் சரஸ்ய மகதாஹ்வய பட்டநாத ஸ்ரீ பக்திசார குலசேகர யோகிவாஹான் பக்தாங்கிரி ரேணு பரகால யதீந்திர மிஸ்ரான் ஸ்ரீமத் பராங்குஷமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனுடைய கிருபையாலே முதலாழ்வார்கள் அனுபவம். அதில் இன்றைய தினம் 3வது நாள். மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை உய்த்த பெரியோர்களான பொய்கையாழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார்னு சொல்லக்கூடிய அந்த 3 ஆழ்வார்கள். இந்த 3 ஆழ்வார்களுமே அயோனிஜர்கள். அந்த புஷ்பங்களையே ஜென்மஸ்தானமாக உடையவர்கள். எம்பெருமான் பக்கல் அவர்களுக்கு உண்டான அந்த காதல், அந்த பெருங்காதல், அந்த பெருங்காதலினாலே அவர்கள் மூவரும் இந்த அருளிச்செயலை 3 திருவந்தாதிகளாக பாடி கழித்தனர். அப்படி அவர்களால்தான் இந்த மொழி விளக்கு, இந்த அருளிச்செயல் விளக்கு ஏற்றி வைக்கப்பட்டது. அது ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயமுவே என்று பெரியோர்களால் கொண்டாடப்பட்டு வருகிறது. அப்பேற்பட்ட இந்த நன்னாள்ல இன்றைய தினம் ஐப்பசி மாதம் சதயம் திருநக்ஷத்திரம். துலா சதபிக்ஜாதம் மயூரபுரி கைரவாது மகந்தம் மகதாயாத்தம் வந்தே நந்தகாம்சகம். அந்த எம்பெருமானுடைய நந்தகம்னு சொல்லக்கூடிய அந்த வாள், அந்த வாளோட அம்சமாக வந்து அவதரித்தவர் தான் பேயாழ்வார்னு சொல்றோம். ஆக பொய்கை ஆழ்வாருக்கு ஆதிகவிங்கிற திருநாமம், பூதத்தாழ்வாருக்கு அமுதகவி என்கிற திருநாமம், இந்த பேயாழ்வாருக்கோ ஆயனை காட்டிய அமுதகவி அப்படிங்கிற திருநாமம். அப்படி அந்த பேயாழ்வார் ஞான பெருந்தமிழனாக பூதத்தாழ்வார் விளங்கினார். தமிழ் தலைவனாகவே இந்த பெரியாழ்வார் விளங்கி வருகிறார். அப்பேற்பட்ட இவர் துலா சதபிக்ஜாலம், இந்த ஐப்பசி மாதத்திலே சதய நட்சத்திரத்திலே மயூரபுரி கைரவாதுன்னு சொல்லக்கூடிய அந்த திருமயிலை, அந்த திருமயிலை மயிலாப்பூரிலே மகந்தம் மகதாயாதம் வந்தே. மகந்தம் மகதாயாதம், மிக மிக பெருமைக்குரியவர். பெரிய பிராட்டியாரை காண்பித்து கொடுத்தவர். அந்த ஆயன்னு சொல்றோம், ஆயனார்னு சொல்றோம், கோபாலன்னு சொல்றோம். அப்பேற்பட்ட அந்த பஞ்ச கிருஷ்ண கஷேத்திரங்கள்ல இந்த திருக்கோளூர் ஒரு திவ்ய கஷேத்திரம். அந்த திவ்ய கஷேத்திரத்தை எம்பெருமான காட்டி கொடுத்த பெருமை சம்பிரதாயத்துக்கே. இந்த பெரிய பிராட்டியாரோட சேர்ந்து இந்த லட்சுமிநாதனை காண்பித்து கொடுத்த பெருமை இந்த பேயாழ்வாரையே சாரும். அப்பேற்பட்ட அந்த அவர் மகந்தம் மகதாயாதம் என்று கொண்டாடப்படுகிறார். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வார் நந்தகம்னு சொல்லக்கூடிய எம்பெருமானுடைய வாள், சங்கு சக்கரம் கதை வாள்னு சொல்றோம். அந்த வாளோட அம்சமாக வந்து அவதரித்தவர் இந்த பேயாழ்வார். இந்த ஆழ்வாரோட அவதார கிரமம் என்ன? தன்மா சிஜாதம் சததாரகாயாம் மயூரபுரியாம் மணி கைரவான் தாது பக்தியா மகாந்தம் மகதாஹ்வயம் தம் ஸ்ரீ நந்தகாம்சம் சித பக்தி ரூபம். எப்படி அந்த பொய்கையாழ்வார் பூதத்தாழ்வார் வந்து அவதரித்தார்களோ அதற்கு மறுதினத்துக்கு மறுதினம் ஐப்பசியில் ஓணம் அவிட்டம் சதயம் சித்தார்த்தி வருடம், சித்தார்த்தி சம்பத்சரத்திலே சதய நட்சத்திரத்திலே வந்து அவதரித்தார். செங்கலு நீர் அவர் அவதரித்தது. செங்கலு நீர் செவ்வள்ளி, அதிலிருந்து அவதரித்தார் இந்த பெரியார். அவருக்கு
பேயாழ்வார்ங்கிற திருநாமம் பக்தியே வடிவெடுத்து வந்தது. அப்படி இந்த ஆழ்வாருக்கு திருநாமம் பேயாழ்வார். பேயரே யான் எனக்கு ஓர் பேயனேன். குலசேகர ஆழ்வார் தன்னை சொல்லிக்கிறார் பேயனேன்னு. அதே போலத்தான் இந்த எம்பெருமான் மீது எப்படி ஒரு பெருங்காதல், ஒரு பிசாச்சு போல எம்பெருமான்ட்ட இவர் கொண்ட காதல். அதனால இவருக்கு பேயாழ்வார் அப்படிங்கிற அந்த திருநாமம் வந்தது. ஆக இந்த ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு வைபவம் சொல்லப்படுகிறது. அந்தமில்லால் நற்கரைகள் ஆய்ந்துரைத்த ஆழ்வார்கள் அப்படி வந்தவர்கள். பேயாழ்வார் என்கிற திருநாமம் இந்த எம்பெருமான் விஷயத்துல அவருக்கு ஒரு பேய் பிடிச்சிருக்கு. சில பேருக்கு பணப்பேய் பிடிக்கும், சில பேருக்கு பட்டத்துல இருக்கணும், பெரிய பட்டத்துல அந்த பட்டம் இந்த பட்டம் எல்லாம் வாங்கணும், அவருக்கு நிறைய அவர்களுக்கு எல்லாமே வந்து சேரணும் விருதுகள்லாம், அப்படி ஒரு பேய் இருக்கும். சில பேருக்கு பதவி பேய் பிடித்திருக்கும். இப்படி அலைகின்ற இந்த காலத்துல எம்பெருமான் விஷயத்திலே பேயாய் திருந்தப்படுகிறானே இவருக்கு பேயார் என்கிற திருநாமம். பேயரே எனக்கு யாவரும் யானும் ஒரு பேயனே என்றார் குலசேகர ஆழ்வார். அதுல இன்னொரு விஷயமும் அடங்கியிருக்கு. பேய் பேய்ன்னு சொன்னாலே பெரியதுன்னு அர்த்தம். நிறைய மழை பெஞ்சா பேய் மழை பெஞ்சதுன்னு சொல்றோம். அதனால பேய் பேய்கிற சப்தத்துக்கு பெரியது என்று பொருள். பூதம் சரஸ்ய மகதாஹ்வய, மகத ஆஹ்வய அப்படின்னு இவர் கொண்டாடப்படுறார். அவர் பூதம், அடுத்தாப்புல உள்ளது சரசு, சரசுனா பொய்கை. இவருக்கு மகது ஆஹ்வய, ரொம்ப பெரியவர்ங்கிற இடத்துல ஸ்தானத்துல சொல்லப்பட்டது. அப்படி என்ன இவருக்கு சிறப்பு அந்த பெரியவர்னு சொன்னா, பெரிய பிராட்டியாரை நேரே காண்பித்தார். இந்த லோகத்தாருக்கு பெருமாளையும் பிராட்டியும் அந்த பிராட்டியோட சேர்ந்த தாமரையால் தனிக்கேள்வனை காண்பித்து கொடுத்த பெருமை இந்த தமிழ் தலைவனுக்கு உண்டு. அதனால இவருக்கு வந்து பெரியவர் பெரியவர், அதான் மகதாஹ்வய, பூதம் சரஸ்ய மகதாஹ்வய என்று அவர் கொண்டாடப்படுகிறார். அதனால இவருக்கு மகதாஹ்வயர் அப்படின்னு திருநாமம். அதுவே ஒரு திருநாமம். ஏனென்றால் இவர்தான் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் அஞ்சிரமும் கண்டேன் ஆரம்பிக்கிறார். தேனமனும் பூமேல் திரு என்று சொன்ன பெருமை அந்த பேயாழ்வார் ஒருவருக்கே உரியது. அப்பேற்பட்ட அந்த பிராட்டியை தாமும் கண்டு இந்த உலகத்தார் காரும்படி நமக்கு அமைத்து கொடுத்த பெருமை. அதனால அவருக்கு வந்து பேயாழ்வார் என்கிற திருநாமம். இப்படி இந்த பேயாழ்வார், இந்த பாட்டு ரொம்ப பிரசித்தமான வெண்பா. திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்னு எம்பெருமான சேவிக்கிற காலத்தெல்லாம் நாம் மங்களாசாசனம் செய்து வருகிறோம். அதனால இவர் எம்பெருமானை பார்ப்பதற்கு முன்பாக, ஆக முதல் விளக்கு இந்த பூமியையே வையம் தகலியாக கடல் நீரையே நெய்யாக கொண்டு சூரியனை விளக்காக ஏற்றினார் பொய்கை ஆழ்வார். பூதத்தாழ்வார் அன்பாகிய தகலியில், அன்பே தகலியா ஆர்வத்தையே நெய்யாக்கினார். சிந்தை, சித்தத்திலே எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த சிந்தையை திரியாக கொண்டு ஞான விளக்கு ஏற்றினார். ஆக இந்த இரண்டு ஆழ்வார்கள் விளக்கேற்ற இந்த மூன்றாவது ஆழ்வார் நான் ஒரு விளக்கேத்துறேன்னு போல, அந்த ரெண்டு பேர் விளக்கேற்றியாச்சு. முதல் ஆழ்வார் இந்த அந்த ஆதித்ய அந்த பாஸ்கரன் அவனையே விளக்காக சொன்னார். இந்த இரண்டாவது ஆழ்வார் ஞான விளக்கு ஏற்றிட்டார். இனிமேல் இந்த ஆழ்வாருக்கு நாம் நம்மை காண்பிக்க வேண்டும் சொல்லி அந்த எம்பெருமான் தன்னுடைய திருவடிவை காண்பிக்கின்ற காலத்துல முதல்ல திருமார்பதான் காமிச்சான். அதனாலதான் அவர் எப்போதுமே எல்லோருமே மகாலட்சுமி வந்தாச்சு, வீட்டுக்கு லக்ஷ்மி வரணும், லக்ஷ்மி வரணும்னு தான் சொல்றோம். யாரும் பெருமாள் வரணும் அப்படின்னு சொல்றது இல்லை, திருமாலா வரணும் அப்படின்னு நாம சொல்றோம். அதனால இந்த ஆழ்வாருக்கு அந்த புருஷகார பூதையான பெரிய விராட்டியாரை காண்போம்னு சொல்லிதான் காண்பித்தான். அதைத்தான் திருக்கண்டேன் திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன். பெருமாவுடைய திருமேனி மரகத மேனி. அந்த மேனியில பொன்னரசின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்ணரசி, அந்த பெரிய பிராட்டியார் திகழ்ந்து பொழிந்து நிற்கிறார். அப்பேற்பட்ட அந்த திருமார்பை காண்ப திருக்கண்டேன்னு சொன்னார், பொன்மேனி கண்டேன்னு சொன்னார், திகழும் அருக்கன் ஐநிறமும் கண்டேன். அந்த மரகத மலையில உதித்து ஒளி வீசி வரக்கூடிய
ஒரு இளம் சூரியனைப் போலே ஒரு இளம் சூரியனைப் போலே அந்த ஒளி இருந்தது. அதுல அந்த 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 ஒளியில பொன்னொளியும் இருந்தது. மரகத ஒளியும் கலந்து ஒரு வசீகரமா பண்ணித்து. அதனால இது சமுதாய சோபைன்னு பேர். எம்பெருமானுடைய திருமேனி முழுக்க சேர்ந்து மேனி வாட்டமில் கண்கள் மேனி. அந்த மேனிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா சமுதாய சோபை. பாதகமலம் நல்லாடையுந்தி தேட்டரும் உதரபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய். அது வரைக்கும் அவயவ சோபை. அதற்கு சௌந்தரியம்னு பேரு. இந்த சமுதாய சோபைக்கு லாவண்யம்னு பேரு. அதனால திகழும் அருக்கன் ஐந்திரமும் கண்டேன். உடனே பார்த்தான் பகவான் கையில உள்ள அந்த பொன் போல தகதகன்னு நெருப்ப கக்கின்னு இருக்கு. இந்த சக்கராயுத்தை காமிச்சான். செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன். சரி, துஷ்ட நிகிரகம், கெடுதலை எல்லாம் கெடுத்து நல்லவைகளை வாரி வழங்கக்கூடிய அந்த சக்கராயுதம். அப்பேற்பட்ட அந்த சக்கராயுத்தை கண்டார். செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன். அந்த வலம்புரி சங்கையும் கண்டேன்னு சொல்றேன். இது ஆக்கவும் முடியும் அழிக்கவும் உதவும். அந்த சப்தத்துக்கு தான் சங்குன்னு பேரு. வெற்றி முழக்கம் பெறக்கூடிய சங்கு அது ஆக்கிறதுக்கு. அதே சங்கு முதல்ல எடுத்து ஊதுனா அது அழிக்கிறதுக்கு. ஆக அந்த கண்ணபிரான் முதலிலே எடுத்து ஊதிய சங்கு அந்த துரியாதனை அழிப்பதற்கு, தர்மஸ்தாபனத்துக்கு அப்புறம் ஊதிய சங்கு. முதல்ல துஷ்ட நிரசனம், தர்மஸ்தாபனம் இரண்டையும் செய்யக்கூடியது இந்த சங்கு. அதை மங்களாசாசனம் செய்கிறார். செருக்கிளரும் பொன்னாளி கண்டேன் புரிசங்கம் கை கண்டேன் என்னாளி வண்ணன்பால் என்று. அதனால அப்பேற்பட்ட அந்த நள்ளிரவுல பரம சாதுக்களான இந்த ஆழ்வார்களை எம்பெருமான் நெருக்கப்படுத்தி தானும் அவர்களோடே கலந்து பரிமாறினான். அப்படி நமக்கு இந்த முத்தாக இந்த திருவந்தாதி பாசுரங்கள் நமக்கு கிடைத்தன. அப்பேற்பட்ட அந்த ஆளி வண்ணன், அவனுக்கு சப்தம் என்னன்னா ஆளி வண்ணன். ஆக பகவானாகிய பெரிய சமுத்திரம். எப்படி ஒரு சமுத்திரத்துல எல்லாமே முத்து மாணிக்கம் வைடூரியம் எல்லாமே இந்த சமுத்திரத்துல இருக்கோ, அதே போல இந்த பகவான்கிற அந்த கிருபா சமுத்திரம், அந்த சமுத்திரத்தை அனுபவிக்கிற காலத்துல எனக்கு திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன் திகழும் அருக்கன் ஐதிரமும் கண்டேன்னு கடைசியில முடிக்கின்ற காலத்துல ஆழி வண்ணன்னு முடிச்சேன். ஆழினா கடல் ரத்தம். கடல் வண்ணன் எம்பெருமான். அப்பேற்பட்ட அந்த நிறத்தை உடையவனாக இருக்கிறான். அந்த சமுத்திரத்தை போன்றே ஆழ்ந்த நெடிந்த திருக்கல்யாண குணங்களை உடையவனாக இருக்கிறான். இப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அப்படின்னு சொல்லி ஞான விளக்கு ஏற்றி வைத்தார். அந்த விளக்குல இத்தனையும் காண்பித்த பெருமை அந்த பெய்யாழ்வாருக்கே சேரும். சீராரும் மாட திருக்கோளூர் அதனுள் காரார் கருமுகளை காணப்புக்கு ஓரா திருக்கண்டேன் என்றுரைத்த சீரான் கலலே உரைக்கண்டாய் நெஞ்சே உகந்து. அதனால திருக்கண்டேன்னு சொன்னாரே, அப்பேற்பட்ட அந்த பேயாழ்வாருடைய திருவடிகளிலே நெஞ்சே உகந்து காண்பாய். அதனால அந்த மழைக்காக அவர்கள் ஒதுங்கிய இடம் மிருகண்டு மகரிஷி ஆசிரமம். அந்த ஆசிரமத்துல இடைகளிலே ஒதுங்க அவர் அந்த மலை மேகத்தை கண்டார். முதல்ல பார்த்தது மழை மேகம், அப்புறம் பார்த்தது மலை மேகம். அந்த எம்பெருமான் தேகமே ஒரு பர்வதம் போல இருக்கு. அதை கண்டுகளித்தார் பேயாழ்வார் அப்படின்னு ரொம்ப சுவைபட எம்பெருமான் அந்த சரித்திரத்தை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி வைத்தான். அதனால இந்த திருக்கண்டேன்னு ஆரம்பிச்சிருக்கு. அதனால இது இயற்பாவுல 3வது பிரபந்தமாக தொகுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இதோடைய தொகுப்பு இருக்க இது அந்தாதி கர்மத்துல அந்தாதி தொடையிலே அமைந்தது. அதனால முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி, 4ஆம் திருவந்தாதி என்று இது சேர்க்கப்பட்டது. இப்படியாக இந்த முதல் ஆழ்வார்களால் நமக்கு கிடைத்ததுதான் இந்த 3 திருவந்தாதிகள். அற்புதமான இந்த திருவந்தாதிகள் ஆரம்பம். அப்பேற்பட்ட இந்த பேயாழ்வாருக்கு அமைந்த பெருமை என்ன? எம் பொய்கைப்பிரான் மறையின் குருத்தின் பொருளையும்
செந்தமிழ் தன்னையும் கூட்டி அப்படின்னு திருவரங்கத்தை முதல் பாசுரத்துல பாடினார். அதே போலத்தான் இந்த பெரியாழ்வாரை பத்தி சொல்லுகின்ற காலத்துல அந்த பூத திருவடித்தாள்கள் அப்படின்னு குறிப்பிட்டார். அப்படி குறிப்பின்ற காலத்துல இந்த 2ஆம் திருவந்தாதி, அந்த 3ஆம் திருவந்தாதி, அந்த 3ஆம் திருவந்தாதிக்கு பேயாழ்வார் அவருக்கு அமைந்த ஒரு தனி சிறப்பு. இந்த பொய்கை ஆழ்வார் மறையின் குருத்தின் பொருளையும் ஆரம்பிச்சார். அதே போல இந்த பேயாழ்வார் அவரும் எப்படி அந்த 2ஆம் திருவந்தாதியிலே பொய்கையாழ்வார் திருவேங்கடத்தை அனுபவித்தாரோ அதே போல பேயாழ்வாரும் அந்த திருவேங்கடத்தை அனுபவித்து அனுபவித்து மகிழ்கிறார். அப்படி அவர் மகிழ்ந்த பெருமை, அந்த மகிழ்ந்த பெருமைக்கு நேற்றைய அந்த 75வது பாசுரத்துல மாப்பிடிக்கு முன்னின்று இருகன் இளமூங்கில் வாங்கி அருகிருந்து தேன் கலந்து நீட்டும் திருவேங்கடம் கண்டீர் வான்கலந்த வண்ணன் வரைன்னு அனுபவித்தார் போலே இவரும் அனுபவிக்கிறார். புரிந்து மதவேளம் மாப்பிடியோடு ஊடித்திருந்து சினத்தால் பொருது விரிந்த சீர் வெண்கோட்டு முத்துதிர்க்கும் வேங்கடமே மேலொரு நாள் வன்கோட்டு கொண்டான் மலை. இந்த மதங்கொண்ட யானை தன் பேரையோடு ஊழல் கொண்டு இங்கும் அங்கும் கோபத்தாலே தெரிந்து அந்த மணிப்பாறையிலே மோதி வெண்தந்தங்கள் இருந்து முத்துக்களை உதிர்க்கின்ற திருவேங்கடமாக இந்த இடத்திலே அந்த திருவேங்கடத்தினுடைய இயற்கை வளத்தை மிகச் சிறப்பாக பாடியுள்ளார் பேயாழ்வார். தெளிந்த சிலாதலத்தின் மேலிருந்து மந்தி அழிந்த கருவனையை நோக்கி விளங்கிய வெண்மதியம் தாவென்னும் வேங்கடமே மேலொரு நாள் மண்மதியில் கொண்டு வந்தான் வாழ்வு. அந்த தூய்மையான அந்த கற்பாறை இருக்கு, அதில் அமர்ந்திருக்கிற அந்த பெண் குரங்கு தன்னிடம் அன்பு காற்ற அந்த ஆண்குரங்கை நோக்கி சந்திரனை பிடித்து கொடு என்று கேட்டதாம். அப்படி கேட்பதாக இந்த பாசுரத்திலே வர்ணிக்கிறார். ஆக அந்த திருவேங்கடவனை அனுபவிப்பதிலே இந்த 3 ஆழ்வார்களும் ஒருவருக்கொருவர் சளைக்காமல் அனுபவித்து மகிழ்ந்துள்ளார். அப்படி அந்த பெருமை பெற்ற இந்த முதல் ஆழ்வார்கள், அதுல இந்த ஆயனை காட்டிய பேயாழ்வாருக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. மன்னிய பேருள் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடும் ஆயனை கண்டவை காட்டும் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுஜருக்கு அன்பு கூட்டவர்தால் சென்னையில் சூடும் திருவுடையார் என்னும் சீரியரே. ஆக இந்த மன்னிய பேரில் மாண்டபின் கோவலுள் மாமலரால் தன்னொடும் ஆயனை கண்டமை காட்டும். ஆக அந்த ஆழ்வார் அந்த ஆயனார, அந்த ஆயன திருக்குறள் ஆயன அந்த கோபாலனை நமக்கெல்லாம் காண்பித்து கொடுத்தார். அப்பேற்பட்ட அந்த பேயாழ்வார் தமிழ் தலைவன் பொன்னடி போற்றும் இராமானுஜன்னு திருவரங்கத்தை முதனார் கொண்டாடுறார். அதுல திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன்கிற பாசனம் தான் இந்த திருவந்தாதிக்கு ஒரு சூடாமணியை போல அழகு பொதிந்த பாசுரமாக இது இருக்கிறது அப்படின்னு பெரியோர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆக திருமகளாகிய பெரிய பிராட்டி, அந்த பெரிய பிராட்டியை முதலில் கண்டார் இவர். அதனால திருக்கண்டேன்னு சொன்னார். இது பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் இப்பிரபந்தம் முழுவதும் அவனுடைய பெருமையை பறக்க பேசியுள்ளார் இந்த ஆழ்வார். ஆக திருக்கண்டேன்னு முதல்ல சொன்னதுனால அந்த பெரிய பிராட்டியாரை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை சரணடைகிறார் இந்த ஆழ்வார். அப்படி பேசுகின்ற காலத்துல வானுடை மாதவா என்று பரத்துவத்தை சொல்லுகிறார். திருமால் திருப்பார்க்கடலே என்று வியூகத்தை சொல்லுகிறார். வானுடை மாதவன், அங்க மாதவ சப்தத்தால பெரிய விராட்டியாரோடே கூடியவன், தாமரையால் தனிக்கேள்வன் பரத்துவத்துல இருக்கான். திருமால் திருப்பார்க்கடலே, மால் திருப்பார்க்கடலே இல்லை, பெருமாள் திருப்பார்க்கடலேன்னு சொல்லலை, திருமால் திருப்பார்க்கடலே. அங்கேயும் திருவ சேர்த்துட்டு இருக்கார். திருப்பார்க்கடலையும் அவன் பெரிய விராட்டியாரோட கூடி இருக்கிறான். மைதிலிதன் மணவாளா, சீதாராமனாக இருக்கிறான் எம்பெருமான், ரமாபதியாக இருக்கிறான் எம்பெருமான். அதான் மைதிலிதன் மணவாளான்னு விபவத்தை சொல்றார். அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து திருவுடையாள் மணவாளா திருவரங்கத்தை கடந்தாய். இப்படி பெரியாழ்வார் அனுபவித்தார். அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து என் மகம் புகுந்துன்னு அந்தர்யாமித்துவம். இப்படி அர்ச்சையை சொல்லுகின்ற காலத்துல
திருவுடையால் மணவாளா திருவரங்கத்தே கடந்தாய். இப்படி எல்லா நிலைகளிலுமே இந்த ஆழ்வார்கள் பிராட்டியோடு கூடிய எம்பெருமானைத்தான் அனுபவித்துள்ளார்கள். ஆக புருஷகார பூதையா இருக்கா பிராட்டி. அதனால இந்த பிராட்டியை முன்னிட்டு கொண்டுதான் எம்பெருமானை அவர்கள் சரணாகதி செய்தார்கள். இப்படி அந்த இறைவனை காண வேண்டும் அப்படிங்கிற அந்த ஆர்வத்துல உய்த்துணர்வு என்னும் ஒளிக்கொள் விளக்கு, அந்த விளக்க தேடி தேடி பிடித்தார்கள். எம்பெருமான் மேலிருக்கிற நந்தா விளக்கு, அந்த எம்பெருமான் தான் வேத விளக்கு. அப்பேற்பட்ட அந்த விளக்கை 2 விளக்காலே முன்னிட்ட 2 ஆழ்வார்கள் காண்பித்து கொடுத்தார்கள். உய்த்துணர்வு என்னும் ஒளிகொள் விளக்கேற்றி வைத்து அவனை நாடி வலைப்படுத்தேன் மெத்தனவே என்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து பொன்றாமை மாயன் புகுந்து அப்படின்னு சொல்லி அவர்கள் விளக்கேற்றி ஒளிகொள், அவர்கள் ஞான விளக்கு ஏற்றினார்கள், நான் ஒளிகொள் விளக்கு ஏற்றி வைத்தேன் அப்படின்னு சொல்லி அந்த இறைவனை காண்பதற்கு இருளாத சிந்தை. எப்போதுமே சிந்தையில சித்தத்துல எம்பெருமான் இருந்தா என்னைக்குமே ஜோதிதான், பிரகாசம்தான். ஒரு காலம் அந்த சிந்தனைக்கோ அந்த சிந்தைக்கோ அந்த புத்திக்கோ ஒரு நாளும் இருள் சூடாது. இருள் தருமா ஞானத்திலே இருந்தாலும் ஆச்சாரியன் அனுகிரகத்தாலே இதையும் தெருள் தருமா தேசிகன் அந்த இந்த இருள் தருமா ஞானத்தையும் ஆச்சாரியன் கடாட்சத்தாலே தெருள் தருமா மாநிலமாக ஆக்கி வைத்துள்ளார்கள். அறிவு என்னும் தாழ்குழவி ஐம்புலனும் தம்மில் செறிவு என்னும் தின்கதவம் செம்மி மறையென்றும் நன்கு ஓதி நன்கு உணர்வார் காண்பரே நாள்தோறும் பைங்கோத வண்ணன்படி. இப்படி ஐம்புலன்களை அடக்கி பக்தி யோகத்தாலும் இறைவனை காண்பவரை நன்கு உணர்வார். இருந்தாலும் புலனடக்கம் கண்டிப்பாக வற்புறுத்தப்படுகிறது பாசுரத்திலே. ஓர்த்த மனத்தராய் 5 அடக்கி ஆராய்ந்து பேர்த்தால் பிறப்பேனும் பேர்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த புலனடக்கம் மிக மிக தேவைன்னு அந்த நெஞ்சுக்கு உபதேசம் செய்கிறார். அப்பேற்பட்ட இந்த பேயாழ்வார் நாமம் பல சொல்லி நாராயணா என்று நாம் அங்கையால் தொழுதும் நல்லெஞ்சே வாமருவி மண்ணுலகம் உண்டுமிழ்ந்த வண்டு அறையும் தந்துலாய் கண்ணனையே காண்க நம் கண். அப்படி அந்த எம்பெருமானுடைய மனதை நோக்கி கேட்கிறார். ஏன் மனதே, நல்ல நெஞ்சமே அப்படின்னு நெஞ்சத்தை அழைக்கிறார். நெஞ்சம் வந்து நின்னது. வாய் திருநாமங்களை சொல்ல வேண்டும், கைகள் அவனை வணங்க வேண்டும், கண்கள் அவனை காண வேண்டும். திருத்துழாயில் படிந்து வண்டுகள் செய்யும் இனிய ஒளியையே செவிகள் கேட்க வேண்டும். திருத்துழாயின் மனமே மூக்கு என்னும் பொறிக்கு விருந்தாக வேண்டும். இவ்வாறு இந்த ஐம்பொறிகளுமே இறைவனை அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பேயாழ்வாரின் விருப்பம். கண்ணனையே காண்க நம்கண் என்று ஆழ்வார் ஆசைப்பட்டார் இல்லையா? கண்ணனை மட்டுமே கண்ணன் கைத்தலமும் கமலமேயாக காட்சி தந்த அதிசயத்தை எல்லா ஆழ்வார்களும் பாடியுள்ளார்கள். இருந்தாலும் கண்ணனையே காண்க நம் கண்டு சொல்லி அந்த நெஞ்சுக்கு உபதேசம் செய்வது போல் நமக்கெல்லாம் அவர் உபதேசம் செய்கிறார். இப்பேற்பட்ட பெருமை இந்த பேயாழ்வாருக்கு. தமிழ் தலைவன்கிற திருநாமம் ஏன் வந்தது? திருக்கண்டேன்னு சொன்னார். அந்த பெரிய பிராட்டியார் கடாட்சத்தாலே இவர் தலைவனானார். கண்ணும் கமலம், கமலமே கைத்தளமும் மண்ணளந்த பாதமும் மற்றவையே எண்ணில் கருமா முகில்வண்ணன் காக்கடல் நீர்வண்ணன் திருமா மணிவண்ணன் தேசு. அந்த குளிர நோக்குகிற எம்பெருமானுடைய திருக்கண்கள், அந்த நோக்கிய பின் அணைத்துக் கொள்ளுகின்ற திருக்கைகள், அவ்வழகுக்கும் மென்மைக்கும் தோற்றுவிடக்கூடிய திருவடிகள், அவையாவும் தாமரை பூ போலே தோன்றுகின்றனன்னு ஆழ்வாருக்கு கதிர் ஒளியிலே அந்த சூரிய உதயத்திலே தாமரை மலர்வது போல இந்த கவித்துவம் எம்பெருமானுடைய மயர்வர மதிநலத்தாலே அவன் அருளிய அந்த கடாட்சத்தாலே இந்த ஆழ்வார் ஒரு கவியாகி தமிழ் தலைவனாகி கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும் மண்ணளந்த பாதமும் மற்றும் அவையே எண்ணில் கருமா முகில்வண்ணன் கார்கடல் நீர்வண்ணன் திருமா மணிவன் தேசு. எம்பெருமான் கண்ணும் கமலமா இருக்கு, முகமும் கமலமா இருக்கு, கைத்தளமும் கமலமா இருக்கு,
திருவடி தாமரையும் கமலமா இருக்கு. ஒரு தாமரைக்காடு போலே அந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான்னு இந்த கவித்துவத்தை இப்படி மேலோக்கி காட்டுறாரே. கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே. இது திருமங்கையாழ்வார் பாசுரம். இந்த கமல கண்ணனையே காண்கணம் கண் மறவாது வாழ்த்துக என் வாய் அப்படின்னு பேயாழ்வார் உருகி உருகி கேட்கிறார். ஏன் நெஞ்சே நெஞ்சே நெஞ்சேன்னு உருகி உருகி கேட்கிறார். இந்த நேர்வழியை கண்டுதான் உள்ளம் உருகி நின்ற பெருமை. அந்த எம்பெருமான் தன்னுடைய திருவுள்ளத்திலே குடி புகுந்தான். அந்த குடி புகுந்தான். அந்த குடி புகுந்தத உற்சாகத்தோட சொல்றான். மனத்துள்ளான் மாகடல் நீருள்ளான் அனந்தன் அணை கிடக்கும் அம்மான் அறியேன் மனந்தன் அணை கிடக்கும் வந்து வெள்ளத்து அருவி விலங்கு ஒளிநீர் வேங்கடத்தான் உள்ளத்தின் உள்ளே உளன். அந்த ரெண்டு ஆழ்வாருடைய பாசுரம் என்னவோ பேசித்தே பேசும் ஏக கண்டர் போலே இந்த மூன்றாவது ஆழ்வாரும் அந்த இரண்டு பாசுரங்களையும் சேவிக்கும் சேர்த்து கொண்டு அந்த ஆதிகவி பொய்யாழ்வார், அமுதகவி அந்த பூதத்தாழ்வார், இவரோ ஆயனை காட்டிய தமிழ் கவி, அதை சேர்த்து கொண்டு நின்றான் இருந்தான் கிடந்தான் என் நெஞ்சத்து ஒன்றாமை மாயன் புகுந்துன்னு சாதிச்சார். அதை அந்த பொய்யாழ்வார் அடியொற்றியே உடன்கண்டாய் நன்னெஞ்சே உத்தமன் என்றும் உடன்கண்டாய் உள்ளுவார் உள்ளத்து உடன்கண்டாய்னு அவரும் சாதிக்கிறார். என் நெஞ்சே நினை உள்ளத்தே வை. இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் அந்த நெஞ்சுக்கு அறிவுரை கூறுவது போல நம்மை இந்த உலகத்தாரை பார்த்து இந்த மனது இந்த நெஞ்சம் இருக்கே அது முழுக்க முழுக்க அந்த கண்ணனுக்காக இது பாடக்கூடியது. அந்த கண்ணனையே எண்ணி நாம் மகிழ வேண்டும் என்று அற்புதமாக இதிலே தெரிவிக்கிறார். இப்படியாக இந்த பேயாழ்வார் இவ்வளவு கஷ்டப்பட்டு எம்பெருமான அடையணுமா? கடுந்தவம் செய்துதான் அந்த எம்பெருமான அடையணுமா? ஓரமா தவம் செய்தனன் கொள்ளறியர் அரங்கத்தம்மான்னு திருப்பானாழ்வார் சாதித்தார். அந்த கூற்றுக்கு ஒரு முற்கூற்றாக பொறிப்பிடையே நின்றும் புனல் ஒளித்தும் ஐந்தும் நெருப்பிடையே நிற்கவும் நீர் வேண்டா. தவம் செய்கிறார்கள். தலைக்கு மேல அக்னி சூரியன், தன்னை சுத்தி நெருப்பு. இப்படியாக ஓர் அக்னி, 2 அக்னி, 3, 4, 5 என்று அந்த தவம் செய்வர்கள் இறைவனை காண்பதற்காக அந்த தம்மை வருத்தி கொண்டு செய்வார்கள். அதெல்லாம் வேண்டாம். எம்பெருமான பக்தியால் அடையலாம், எம்பெருமானை காதலாலே அடையலாம் என்று வழிகாட்டியவர்கள் இந்த ஆழ்வார்கள். அந்த ஆழ்வார்களுக்குள்ளே முன்னோடியாக முதல் மூவராக திகழக்கூடிய இந்த 3 ஆழ்வார்கள். அந்த மூவரிலே இவர் 3ஆமவர். இவருக்கு அமைந்த பெருஞ்சிறப்பு என்ன? ஊன்வாட உண்ணாது உயிர்காவலிட்டு உடலில் பிரியா புலனைந்தும் நொந்து தாம் வாட வாட தவம் செய்ய வேண்டா. தவமே செய்ய வேண்டாங்கிறார். எம்பெருமானே நம்மை ஆட்கொண்டு அருளுவான். அதனால அந்த இறைவனுடைய பெருமையை அளவிட்டு சொல்ல முடியலையே. பேசுவார் எவ்வளவு பேசுவர் அவ்வளவே. பேசவே முடியாது. பேசினார் பிறவி நீத்தார் பேரொருவாரன் பெருமை பேசி பேசி. ஆக அந்த பேச்சுக்கு எம்பெருமானுடைய திருக்கல்யாண குணத்தை அனுபவிக்கக்கூடிய அந்த வார்த்தைகளுக்கு அந்த பேச்சுகளுக்கு பேசுவார் எவ்வளவும் பேசுவர் அவ்வளவே. அதனால ஒரு வார்த்தைக்குள்ள அடக்க முடியாத அளவுக்கு அந்த எம்பெருமானுடைய குணானுபவம் இருக்கு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் என்ன செய்தான்னு கேட்டோம். வானன் புகழ்கல்லை வாழ்த்துவோர் நாவல்லை அப்படின்னு ஒரு புலவன் பாட. இப்படி வானன் புகழ்கல்லை வாழ்த்துவோர் நாவெல்லை. ஆக இறைவன் ஏற்றி சொன்ன கருத்து ஒரு பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்துக்கு விதை ஒரு சின்ன இதுல இருக்கும். அதே போலத்தான் தானே தனக்கு உவமன் என்கிற பேயாழ்வார் கூற்று. இந்த திருவந்தாதி முழுக்க, இந்த இயற்பா முழுக்க இந்த ஆழ்வார்களுடைய மேலெழுந்த உணர்வு. ஆக முதலாயிரத்துக்கு என்ன பெருமைனா எம்பெருமானுக்கு திருப்பல்லாண்டு தொடங்கி
அந்த எம்பெருமானுடைய விபவ அவதாரத்தை எல்லாம் அனுபவித்தோம். இது முதலாயிரத்துக்கு உண்டான பெருமை. 2ஆம் ஆயிரத்துக்கு உண்டான பெருமை என்னன்னா, அந்த எம்பெருமானுடைய அர்ச்சாவதாரத்து பெருமை. திவிதேசங்கள் அந்த அந்த திவிதேசத்துக்கு உண்டான வளம், அந்த திவிதேசத்துக்கு உண்டான வனப்பு, இந்த பெருமையெல்லாம் சொல்றது அந்த 2ஆம் ஆயிரம். ஆனால் 3ஆம் ஆயிரமான இந்த இயற்பா, 4ஆம் ஆயிரமான திருவாய்மொழி பகவத் விஷயம் என்று வேத வேதாந்த இதிகாச புராண பிரக்கிரையிலே பகவத் சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி எம்பெருமானை அனுபவித்தார் நம்மாழ்வார். அது முழுக்க பகவத் விஷயம். இந்த இயற்பாவானது இந்த ஆழ்வார்களுடைய மேலெழுந்த உணர்வை சொல்லக்கூடியது. உணர்ந்துணர்ந்துணரிலும் என்று நம்மாழ்வார் காட்டி கொடுத்தார் போலே இது முழுக்க முழுக்க உணர்வு மேலோங்கி எழுந்து அந்த இறை உணர்வு, அந்த இறை பக்தி, அந்த இறை அருள், அந்த இறை அனுபவம் அது மேலோங்கி வந்தது. அதனால இந்த இயற்பா பிரபந்தத்துக்கு மேலெழுந்த உணர்வு என்று பெரியோர்கள் படித்தார்கள். உடம் நயந்த கூத்தனாய் நின்றான் குறைகள் கூறுவதே நாத்தன்னால் உள்ள நலம். அதனால இந்த நாவினால் என்ன பயன் என்று கேட்டா, அவன் திருவடிகளை ஏத்துவதே இந்த நாவுக்கு பயன்னு விடையளிக்கிறார் பேயாழ்வார். அருளாது ஒழியுமே, அவன் நமக்கு அருளாம போய்விடுவானோ, அவனை தொழுதால் துன்பம் உண்டாகுமோ, அவனை தொழுது துன்பமடைந்தவர்கள் யார், அப்படி துன்புற்றவர்கள் எங்கே இருக்கிறார்கள், அருளாது ஒழியுமே தொழுதால் பழுதுண்டே. இது போன்ற கேள்வி பதில் வினா விடையாக பல இடங்களிலே பேயாழ்வார் பாசுரங்களிலே நாம் காணலாம். ஆரே துயர் உழந்தார் துன்புற்றார் ஆண்டையார். ஆக எம்பெருமானை வணங்கிய நமக்கு ஒருபோதும் குறைவில்லை. அவனும் குறைவொன்றுமில்லாத கோவிந்தன். அவனை சேவிக்கின்ற காலத்துல நமக்கும் ஒரு குறைவில்லை என்று அற்புதமாக காட்டுகிறார். ஒரு குழந்தைக்கு தாயோட முளை போல அமிர்தமான பகுதி வேற ஒண்ணும் இல்லை. என்னதான் குழந்தை அந்த தாயாரோட எல்லா பக்கங்களையும் முட்டி மோதி விளையாண்டு ஆசைப்பட்டாலும் அந்த பசிக்கின்ற காலத்துல அந்த முளையிலே வாய் வைக்கிறது. அதே போல இந்த அடியார்களுக்கு ரொம்ப தாரகமா இருக்கு, ரொம்ப போக்கியமா இருக்கு, ஒரு இனிய அனுபவமா இருக்கு. அது என்ன இடம்னு கேட்டா எம்பெருமான்ட்ட இறைவனுடைய திருவடிதான். எப்படி அந்த பிரஜைக்கு அந்த குழந்தைக்கு தாயோட முளை அமிர்தமயமான பாலை குடித்து அந்த உயிரை தரிக்கும்படி செய்யுமோ, அதே போல இந்த அடியார்களுக்கு தாரகமாகவும் போஷகமாகவும் போக்கியமாகவும் இருக்கக்கூடியது எம்பெருமான் திருவடி. அந்த திருவடியை தொழுவோருக்கு நெடுங்காலமாக பிறவிகள் தோறும் திரட்டிய பாவங்கள் எல்லாம் அந்த க்ஷணத்திலேயே அழிந்து போகும். இதுல எந்த விதமான ஐயமும் இன்றி அவன் நம்பி சரணே சரண் என்று ஆழ்வார் காட்டி கொடுத்தார் போலே இங்கே பேயாழ்வாரும் அற்புதமாக காண்பித்து கொடுக்கிறார். அது நன்று இது தீது என்று ஐயப்படாதே மது நின்ற தந்துளாய் மார்வன் பொது நின்ற பொன்னங்களிலே தொழுவின் முழுவினைகள் முன்னங்கடலும் முடிந்து. அப்பேற்பட்ட பொது நின்ற பொன்னங்கடல் இது ஒரு உயிர்நிலை தொடராக இருக்கிறது. பொது நின்ற பொன்னன்கடல். ஏன்னா இன்னார் இனியார்னு இல்லாம எல்லோருக்குமே பொது நின்ற எம்பெருமான் திருவடி ஒருத்தருக்கு மட்டுமா? இந்த ஒம்பெருமான் திருவடி இந்த லோகத்தில் உள்ள அத்தனை ஜீவராசிகளுக்கும் பொது நின்ற பொன்னங்கடல். எல்லோருக்கும் பொதுவா இருக்கக்கூடிய ஒரே தெய்வம், ஒரே தனிமா தெய்வம் ஸ்ரீமன் நாராயணன் மட்டும்தான். அவன்தான் எல்லோருக்குள்ளேயும் அந்தர்யாமியாக இருக்கிறான். இந்த பெருமை வேற எந்த தெய்வத்துக்கும் கிடையாது. இது வேதாந்தம் ஒத்துண்ட கருத்து. அதனால உலகத்தில் உள்ள எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் எல்லா ஜீவராசிகளுக்கும் பொது நின்ற பொன்னங்கடலா இருக்கு. அப்பேற்பட்ட இந்த பொது நின்ற பொன்னங்கடல் ஆழ்வார்களுக்கு மட்டுமானா இல்ல, ராவணனுக்கும் தான், சிசுபாலனுக்கும் தான். இருவரையும் திருத்த பார்த்தான் எம்பெருமான். கடைசியாக
அவர்களுக்கு கருணையை அளித்து திருத்த பார்த்தான், முடியல. கடைசியில உயிரை பறித்து அவர்களை அழித்து தன் திருவடி சேர்த்து கொண்டான். அதனால பொது நின்ற பொன்னங்கலல் கலல் தொழுதும் வா நெஞ்சே. இப்படி எம்பெருமானுடைய திருவடி மகாத்மியத்தை பேசாத ஆழ்வார்களே கிடையாது. சரி, நம்ம கேட்டோம் பேயாழ்வார்கிட்ட, இவ்வளவு தூரம் எம்பெருமானை பத்தி சொன்னேன், பெரிய பிராட்டியாட்டேந்து ஆரம்பிச்சேன். இந்த கை படைத்த பையன் அவனை கையால் தொழுவோம், கண்களால் காண்போம், காதால் அவனுடைய திவ்யமான கதாவிரதத்தை பருகுவோம், இந்த வாயால் அவனுடைய பெருமையை சொல்லுவோம், இந்த காலாலை நடந்து நடந்து அவன் திருவாரன் திருப்பதி எல்லாம் சென்று சேவிப்போம். எல்லாம் இருக்கட்டும், எனக்கு எல்லா நாளும் நல்ல நாளா அமையுமா? வாழ்நாள்ல நான் செஞ்ச பயனான காரியம் எதுவும் உண்டா? பழுதே பலகாலம் போயின என்று அஞ்சி அழுதேன்னு இருக்கேன். பொய்யாழ்வார் சொல்றாரே, இப்படி நமக்கெல்லாம் கழிந்த நாள்கள், பழுதே போன நாள்கள் நிறைய இருக்கே. அதனால மறுநாள் எல்லாம் திருநாளாக ஆகும்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாளும் வீணாகாமல் வீழ் நாள் படாமல் பயனுற வாழ வேண்டும். இதுதான் சான்றோருக்கு ஒத்தது. அப்படி சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கன்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும் சொல்லி அற்புதமா இந்த பெயர் அனுபவத்துல காட்டுற. சென்ற நாள் செல்லாத செங்கன்மால் எங்கள்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும். அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லாத நாள் எனக்கு பட்டினி நாளேன்னு சொன்னாரே அந்த பெரிய ஆழ்வார். ஆக நாராயணான்னு சொன்ன நாள் இனிய நாள், நாராயணன்னு சொன்ன நாள் நல்ல நாள். அதனால நாளெல்லாம் நாராயணம் இருக்கணும், நாவெல்லாம் நாராயணம் இருக்கணும். அதை இங்க நமக்கு காண்பித்து கொடுத்துடுறார் அற்புதமான இந்த பாசுரத்துல. இந்த பாசுரத்துல ஒருவனுக்கு நிகழ்காலம் இருக்கு. அந்த நிகழ்காலம் நல்லதாக அமைந்து விட்டால் அவன் இறந்த காலத்தை பற்றி எதிர்காலத்தை பற்றியும் கவலை கொள்ள வேண்டாம். சென்ற நாள் அது இறந்த காலம், செல்லாத நாள் எதிர்காலம், செங்கன்மால் எங்கன்மால் என்ற நாள் நிகழ்காலம். ஆக இவனுக்கு நிகழ்காலம் நன்னா இருக்கு. அதனால எதிர்காலத்தை பத்தி யோசனை பண்ண வேண்டாம். இன்னைக்கு நமக்கு ஒரு ஆச்சாரியம் கிடைச்சிட்டார், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணிட்டோம், சரணாகதி பண்ணிட்டோம் என்று தொடங்கமாக பிறந்திலேன் பிறந்தபின் மறந்திலேன் என்று சொன்னா போல இன்னைக்கு பிறந்தாச்சு, நேத்தியை பத்தி கவலை இல்லை. அதனால செங்கன்மால் எங்கள்மால் என்ற இந்நாள் நன்னாள். அதனால இறந்த காலம் போகட்டும், எதிர்காலத்தை பற்றிய சிந்தனை இல்லை என்று சொல்லி அந்த செங்கன்மால் எங்கள்மால் என்று அறிந்த நாளே இந்த சேதனனுக்கு விடிந்த நாள் என்று கொண்டாடுகிறார் பேயாழ்வார். அதனால அந்த நாள் அது ஒரு ஆச்சாரியன் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்கணும். ஆக இந்த ஆழ்வார் பாசுரத்துக்கு என்ன கருத்து? செங்கன்மால் எங்கள்மால்னு சொல்றமே, ஓம் நமோ நாராயணாய அந்த கருத்து இருக்கே, அது ஒரு ஆசாரியன் மூலமாகத்தான் நமக்கு அது விடிய வேண்டும். அப்படி ஒரு தடவை விடிஞ்சிருத்துன்னா அதுக்கப்புறம் நமக்கு இருட்டே கிடையாது. பகல் கண்டேன் நாராயணனை கண்டேன்னு சொன்னா போல எல்லாமே நமக்கு பகல் பொழுதாகவே அமைந்து விடுகிறது. அதனால இந்த மூவகை காலமும் நற்காலம்தான், அது செங்கன்மால் அப்படின்னு சொல்லி அந்த எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும். இப்படி நல்ல வயறார சாப்பிட்டவன் முன்பு பட்டினி கிடந்த பசியால் வரிந்த நாளை நிறைத்து வருந்த வேண்டாம். இன்னைக்கு சாப்பாடு நன்னா கிடைச்சிருத்தோ, நேத்திக்கு ஒன்றும் சாப்பிடவே கிடைச்சி அதை பத்தி அவன் கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை நாளைக்கு இந்த சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அதையும் நினைச்சு பயப்பட வேண்டாம். எப்படி உனக்கு இன்னைக்கு கிடைச்சதோ அந்த அமுதுபடி அதே போல தினந்தோறும் கிடைக்கும். அதனால நேற்று கிடந்த பட்டினி அடைத்து வருத்தப்பட வேண்டாம். இன்னைக்கு கிடைச்ச அந்த அமுதுபடி இந்த அலங்கார தழிகை நாளைக்கு கிடைக்குமான்னு கேட்டா அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். இன்னைக்கு கிடைத்த பகவத் அனுபவம் தினந்தோறும் கிடைக்கும். இப்படி நமக்கு நித்தியமாக செல்ல வேண்டும்னு மகிழ்ந்து இருக்க வேண்டும் என்று இந்த பாசுரத்துக்கு திவ்யார்த்த தீபிகளே அற்புதமாக காண்பித்து கொடுத்துள்ளார் பிரதிவாதி பயங்கர அன்னங்கராச்சார் சுவாமி. இப்படி இன்றைய தினம் செங்கன்மால் என்ற நாள் என்னாலும் நாளாகும். இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கு இல்லையோ, தினந்தோறும் இன்மை விருந்துதான். அந்த விருந்து எப்படி இருக்கு?
எம்பெருமானை முன்னிட்டு கொண்டிருக்கு, பகவத் பாகவத ஆச்சாரிய கைங்கரியத்தை முன்னிட்டு கொண்டிருக்கு. இது போல ஒவ்வொரு நாளும் கழியும். இப்படி இந்த ஆழ்வார்களுக்கு 2 விதமான பேச்சுக்கள் உண்டு. அதை பற்றி ஆச்சாரியர்கள் ஞானத்திலே தம்பேச்சு என்றும் பிரேமத்திலே பெண் பேச்சும் என்று கொள்கிறார்கள். ஞானம் நன்னா இருக்கும் பொழுது எம்பெருமான் ரக்ஷகன், நாம ரக்ஷிய வஸ்து. இதுவே பிரேமம் தலை தூக்கிய காலத்துல எம்பெருமான நாம ரட்சிக்கிறோம், நாம ரக்ஷகன், அவன் ரக்ஷிய வஸ்து. ஞானத்துல எம்பெருமான் மீது காதல், அது தானான பேச்சு. பிரேமம் வந்த திசையில அது பெண் பேச்சாக அமைகிறது, அது தோழி பேச்சாக இருக்கிறது, தாய் பேச்சாக இருக்கிறது, தலைமகள் பேச்சாக இருக்கிறது. இப்படி 3 பேரும் பேசுகின்ற காலத்துல அனன்ய சரணத்துவம், அனன்ய போக்கியத்துவம், அனன்யார்க சேஷத்துவம்னு சொல்லி இந்த 3 விதமான தன்மைகளும் வெளிப்படுகின்றன. இப்படி இந்த முதல் ஆழ்வார்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு பெண் பேச்செல்லாம் கிடையாது. பெண் பேச்சுக்குன்னு பிறந்தது நம்மாழ்வார் தான். தோழிமார்னு ஒரு அவஸ்தை, தாய்மார்னு ஒரு அவஸ்தை, தலைமகள்னு ஒரு அவஸ்தை. திருமங்கை ஆழ்வார்கிட்ட 2 அவஸ்தை தான். தோழி கூற்றாக பாசுரம் கிடையாது. குலசேகர ஆழ்வார்கிட்ட தாய்ப்பாசுரம் உண்டு, தலைமகள் பாசுரம் உண்டு. பெரிய ஆழ்வார்ட்டையும் தாய்ப்பாசுரம் உண்டு. இப்படியாக ஞானத்திலே தம்பேச்சாகவும் பிரேமத்திலே பெண் பேச்சாகவும் இந்த ஆழ்வார்கள் பாடியுள்ளார்கள். அதுல பெருமை அந்த பராங்குஷ நாயகி, பரகால நாயகி, குலசேகர நாயகி என்று பெருமையாக பேசப்பட்டுள்ளது. இந்த பேயாழ்வாரும் ஒரு சிறு இடத்திலே ஒரு பாசுரத்துல ஒரு பெண் பேச்சை கேட்பதாக பெரியோர்கள் பணிப்பர்கள். அந்த பெண் பேச்சு என்ன? வெற்பு என்று வேங்கடம் பாடும், வியந்துலாய் கற்பு என்று சூடும் கருங்குழல் மேல், மற்பொன்ற நீண்ட தோல் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவான், பூண்ட நாள் எல்லாம் புகும். இங்க ஒரு ஆழ்வாருக்கு ஒரு நாயகி பாவம் வந்துருது. அந்த தலைமகள், என் மகள் இருக்கால, வெற்பு என்று வேங்கடம் பாடும். தாய் சொல்றா தன்னுடைய மகளை பத்தி, வெற்பு என்று வேங்கடம் பாடும். என் மகள் இருக்காளே, அவ ஒரு மலையை பற்றி தான் பேசுவா. அது திருவேங்கட மாமலையா இருக்கும். வியந்துலாய் கற்பு என்று சூடும் கருங்குழல் மேல், கற்புக்கு தகுந்தது என்று திருத்துழாய் அந்த கருத்த கூந்தல்ல சூடிக்கொள்கிறார். திருத்துழாய் எம்பெருமான் திருவடியை மட்டுமே அலங்கரிக்கும், எம்பெருமான் திருவேணியை மட்டுமே அலங்கரிக்கும். அப்படி கற்பு என்று சூடும் கருங்குழல் மேல் வியந்துலாயாக இருக்கிறது. மற்பொன்ற நீண்டதோள் மால் கிடந்த, அந்த மல்லர்கள் அழியும்படி, மற்பொன்ற நீண்ட தோல், எதிர்ந்த மல்லர்கள் அழியும்படி நீண்ட தோள்களை உடைய அந்த சர்வேஸ்வரன் பள்ளி கொண்டுள்ள பரந்த திருப்பார்க்கடல், மற்போன்ற நீண்ட தோல் மால் கிடந்த நீள்கடல் நீராடுவான், பூண்ட நாள் எல்லாம் புகும். அந்த திருப்பார்க்கடலிலே நீராடுவதற்கு விடிந்து விடிவுகள் தோறும் புறப்படுகிறாள் என்று சொல்லி தன் மகளுக்கு உண்டான எம்பெருமான் மீது உண்டான அந்த காதலை அறிந்து பேசுகிறாள். இப்படியாக இந்த பேயாழ்வார் இந்த பாசுரங்கள் முழுக்க தசாவதாரங்கள்ல 6 அவதாரங்களை பற்றி பாடியுள்ளார் பேயாழ்வார். அதுல வாமன அவதாரம், கிருஷ்ணாவதாரம் இது அதிகமாக வந்துள்ளது. வராகம், நரசிங்கம், ராமாவதாரம் அதுவும் வந்துள்ளது. இப்படி இந்த ஆழ்வார்கள், முதலாழ்வார்கள் 3 இந்த தமிழிலே பாசுரங்களை சொல்மாலையாக புறப்பட்டு அந்த ஆயனை கண்டு சேவித்து அதன் மூலமாக இந்த 3 திருவந்தாதிகளை பெருங்கொடையாக கொடுத்து அந்த எம்பெருமானை கண்டு அனுபவித்த பெருமை மற்றுள்ள ஆழ்வார்களுக்கு முன்னே வந்துதித்து நற்றமிழால் நூல் செய்து நாட்டை வைத்த வெற்றுமையோர் என்னும் முதலாழ்வார்கள் என்னும் பெயர் இவர்க்கு நின்னது உலகத்தை நிகழ்ந்துன்னு அற்புதமாக காட்டியுள்ளார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். அதனால நாமும் இந்த 3 ஆழ்வார்களை இந்த 3 தினங்களிலே அனுபவித்தோம். இன்றைய தினம் இந்த பேயாழ்வாரோடு சேர்ந்து அந்த திருநக்ஷத்திரத்திலே அவதரித்தவர் தான்
பின்பழகிய பெருமாள்ஜியர் அவர் நம்பிள்ளையினுடைய சீடர், முதன்மை சீடர். நம்பிள்ளையை காட்டிலும் வயதிலே பெரியவர். இருந்தாலும் நம்பினுடைய கிருபைக்கும் கருணைக்கும் பாத்திரமானவர். அந்த ஆச்சாரியனை பற்றிய ஒன்றிரண்டு செய்திகளை இன்றைய நன்னாளிலே நாம் அதனையும் நினைவிலே கொள்ளலாம். அந்த பின்பழகிய பெருமாள்ஜியரை பற்றி ஸ்ரீ மணவாள மாமுனிகள் அற்புதமாக சாதித்துள்ளார். அந்த பின்பழகிய பெருமாள்ஜியர் திருநக்ஷத்திரம் ஐப்பசி மாதம் சதய நட்சத்திரம். இன்றைய நன்னாள். இவருடைய அவதார ஸ்தலம் திருப்புட்குழின்னு சொல்லக்கூடிய திவ்யதேசம். ஆச்சாரியன் நம்பிள்ளை. இவர் திருநாடு அலங்கரித்த ஸ்தலம் திருவரங்கம். இவர் அருளிய கிரந்தங்கள் என்னென்ன? ஆறாயிரப்படி குரு பரம்பரா பிரபாவம், வார்த்தாமாலைன்னு சொல்லக்கூடிய அந்த கிரந்தம். இப்படி இந்த இரண்டு கிரந்தத்தையும் இவர் அருளியதாக சொல்லப்படுகிறது. இப்பேற்பட்ட அந்த நம்பளியினுடைய ஆத்மார்த்தமான சிஷ்யர்கள்ல இந்த பெண்பழகிய பெருமாள்ஜியருக்கு ஒரு தனி இடம் உண்டு. நஞ்சியர் எப்படி தன்னுடைய ஆச்சாரியரான பட்டருக்கு கைங்கரியங்கள் செய்தாரோ, சந்நியாசியான நஞ்சியர் எப்படி கைங்கரியங்கள் செய்தாரோ, அதே போலத்தான் பின்பழகிய பெருமாள்ஜியர் ஒரு துறவி, சந்நியாசி. அவர் நம்பிள்ளைன்னு சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியர் கிரகஸ்தர். அவருக்கு நிறைய கைங்கரியங்களை செய்து வந்தார். ஒருவேளை இந்த பட்டரை எழுந்துருள பண்ணணும், பிரம்மரதத்துக்கு பட்டரை எழுந்துருள பண்ணி அவரை திருவரங்கம் பெரிய கோயிலை கொண்டு விடணும். அங்க புராண படனம், அந்த புராண படனம் வாசிச்சு பட்டர் மரியாதையெல்லாம் பெற்றுக்கொண்டு திரும்ப பட்டரை எழுந்துருள பண்ணி கொண்டு அவருடைய திருமாலையில விட்டு வரணும். அப்பேற்பட்ட நஞ்சியர் இந்த பொறுப்பை முன்வகித்து செல்வர். பல்லக்க தூக்கிட்டு முன்னால போவரான். அவரோ ஆனந்த மகிழ்ச்சி. பட்டர் கேட்டாராம், நீர் ஒரு சன்னியாசி, அடியனை ஏற பயின்று போனமான்னு. அதற்கு சொன்னார் நஞ்சியர், தேவனுக்கு கைங்கரியம் வந்தனும், அஸ்மத ஆசாயனுக்கு கைங்கரியம் வந்தனும். ஒருவேளை அந்த கைங்கரியத்துக்கு சன்னியாசி தடையா இருந்தா இப்பவே அந்த முக்கோள போட்டுறேன் அப்படின்னா. அப்பேற்பட்ட அந்த சன்னியாசிகள் இருவர். ஒன்று நஞ்சியர், பட்டருக்கு செய்த கைங்கரியம். பின்பழகிய பெருமாள்ஜியர், அவர் நம்பிள்ளைக்கு செய்த கைங்கரியம். இந்த கைங்கரியங்கள் மிகவும் பிரசித்தமாக பேசப்படுகிறது. நஞ்சியர் புறப்பட்டு ஒருவர் அவருடைய குடியிலேருந்து, அவர் ஆசிரமத்திலேருந்து புறப்பட்டு வந்து பட்டர் திருமாளிகைக்கு ராத்திரி எம்பெருமான் அரவணை பிரசாதம் கண்டருளி பட்டருக்கு மரியாதைகள்லாம் செய்து விட்டு பட்டரை எழுந்துருள பண்ணி கொண்டு திருமாளிகைக்கு வந்து பட்டருக்கு அவர்தான் ராத்திரி அந்த பஞ்சசயனத்தை விரிப்பார். அவருக்கு மெத்தையெல்லாம் போட்டு அப்படியே விரிச்சிட்டு போவார் நஞ்சியர் பட்டருக்கு. மறுநாள் காலை பொழுதுல வந்து அந்த மெத்தையை அப்படியே தொட்டு தடவி பார்ப்பறான். அதுல சில சமயம் ஈரமா இருக்கும், சில சமயம் ரொம்ப ஈரமா இருக்கும். அந்த இது நினைச்சு போறான், ரொம்ப ஈரமா இருக்கு. ராத்திரி பூரா பட்டர் எம்பெருமான் திருக்கல்யாண குணத்துல உருகி போய் இருந்திருக்கார், நமக்கு இன்னைக்கு நிறைய விஷயம் கிடைக்குன்னு சொல்லி அந்த படுக்கையை தொட்டு பார்த்து ஆனந்தப்படுவார் நஞ்சியர். அப்படி ஒரு கைங்கரியம் நஞ்சியர் பட்டருக்கு செய்தருளியது. அதே போலத்தான் பெண்பழகிய பெருமாள்ஜியர் நம்பிள்ளைக்கு கைங்கரியம் செய்து கொண்டு வந்தார். திடீரென்று அவருக்கு உடல் நலம் சரியில்லாமல் போயிற்று. கைங்கரியத்துக்கு வர முடியல, படுத்த படுகை ஆயிட்டார். முடியல அவருக்கு. ஸ்ரீவைஷ்ணவர்கள்லாம் பார்க்க போயிருந்தார்கள். எல்லோர்ட்டையும் சொன்னாராம், நாம் விரைவில் குணமடையணும், அதற்காக பெருமான வேண்டிக்கோங்கன்னு சொன்னார். உடனே பார்த்தார்கள் ஸ்ரீவைஷ்ணவர்கள். நேராக புறப்பட்டு சென்றார்கள் நம்பிள்ளையிடம். இப்படி பின்பழகிய பெருமாள்ஜியர் தாம் விரைவில் குணமடைய வேண்டும், அதற்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அது நமது சொரூபத்துக்கு சேர்ந்ததல்ல, நமது பிரபன்னத்துவத்துக்கு அது சேர்ந்ததில்லை. எப்படி ஒரு பிரபன்னன் நோவு சாத்திக் கொள்கின்ற காலத்திலே அதையும் பகவத் பிரசாதமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமே ஒழிய, இந்த நோய் எனக்கு குணமாக வேண்டும் என்று இறைவனை ஒரு காலம் பிரார்த்திக்க கூடாது. எம்பெருமானா பார்த்ததை நிவர்த்தி பண்ணி வைப்பான். இது நம்முடைய கர்மம். தேக யாத்திரை கர்மாதீனம், ஆத்ம யாத்திரை தெய்வாதீனம். அப்படி அந்த ஆத்ம யாத்திரையை ஆசை பண்ணுமே தவிர
இந்த தேக யாத்திரைக்கு ஆசைப்பட்டுட்டாரேன்னு சொல்லி சிஷ்யர்கள்லாம் போய் அந்த சீவேஸ்வரெல்லாம் ஒன்று கூடி நம்பிள்ளையிடம் புகார் தெரிவித்தார்கள். பார்த்தாலும் நம்பிள்ளை சில சுவாமிகளை அழைத்து என்னன்னு விசாரிக்கணும். அதுல எல்லா சாஸ்திரத்திலையும் கை வந்தவர், நிபுணர் எங்களாழ்வான். அவரை அழைத்து, எங்களாழ்வானே, நீர் ஜீயரை பார்த்துட்டு வாரோம் அப்படின்னு சொன்னாராம். எங்களாழ்வான் போய் ஜீயரை பார்த்துட்டு வந்தார். உடனே எங்களாழ்வானுக்கு ஜீயர்கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி உடம்பு குணமடைன்னு சொன்னீராமே, கூவிக்கொள்ளும் காலம் இன்னும் குறுகாதோன்னு இருக்க வேண்டாமா? உமருக்கு இதெல்லாம் நாம் சொல்லி கொடுக்கணுமா? உமருக்கு என்ன ஆசை? இந்த திருவரங்கத்து மீது உள்ள பற்றா? இங்கு இன்னும் சில காலம் வாழ வேண்டுமோ அந்த ஆசையான்னு கேட்டாராம். இல்லை இல்லைன்னு சொல்லி விட்டுட்டார். நேரே வந்தார் எங்களாழ்வான். அவருக்கு அந்த ஆசை இல்லையா அப்படின்னு சொன்னார் நம்பிள்ளைட்ட. உடனே நம்பிள்ளை தனது சிஷ்யகோத்திரான திருநாராயணபுரத்து அரையர் அந்த உருநாயகம் பாசுரத்தை அபிநயத்தோடே பிடிக்கக்கூடிய அற்புதமான அந்த அரையர். அதனால அவருக்கு திருநாராயணபுரத்து அரையர் திருநாமம். அவரை அழைத்து, நீர் போய் கேளும் ஜீயரை, இன்னும் நிறைய கிரந்தம்லாம் செய்யணுமா, நூல்கள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் பாக்கி இருக்கா, அதற்காக இங்க இருக்கணுமான்னு போய் கேட்டுவார். உடனே புறப்பட்டு வந்தார் அந்த அரையர். கேட்டார், அதுவும் இல்லைன்னு சொல்லிட்டார். உடனே அம்மங்கி அம்மாவை கூப்பிட்டார். இங்க வாரம் ஒரு வேலை, என்னோட காலக்ஷேப கோஷ்டி, நம்பிள்ள காலக்ஷேப கோஷ்டியில அனுபவிக்கணும், அதை விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறாரா, நீர் போய் கேட்டு வாருன்னு சொன்ன உடனே நேர புறப்பட்டு போனார். அந்த அம்மங்கி அம்மாள் ஜீயர்கிட்ட போய், நம்பிள்ள காலக்ஷேப கோஷ்டி விட்டுட்டு போறவேன்னு நீ புடைச்சி வரணும்னு ஆசைப்படுறீரா? இல்லை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். அப்புறம் பெரிய முதலியார் ஒரு சிஷ்யர், அவரை கூட்டாராம். ஒருவேளை இந்த நம்பெருமாள்கிட்ட பிரீதி ஜாஸ்தி, திருவரங்கநாதனை விட்டு பிரிய மனசு இல்லையா, அதுதான் காரணமா, கேட்டு வாரம்னாராம். நேர புறப்பட்டு போனார். அவரும் போய் கேட்டு வந்துட்டார் பெரிய முதலியாரும். அதுவும் இல்லையா. பார்த்தார் நம்பிள்ளை. பின்பு வேற என்ன காரணமா இருக்கும்னு அதை தெரிந்து கொள்ள எல்லோரையும் அழைத்து கொண்டு தாமே புறப்பட்டு சென்றார். ஜீயரே, தேவருக்கு எல்லாமே தெரியும், இருந்தாலும் தேவரின் கருணையாலே அதை என் மூலமாகவே தெரியப்படுத்த நினைக்கிறீர்களா? சொல்லும்னு உமருக்கு தெரியாத உண்டா அப்படின்னு நம்பிள்ளைய பார்த்து கேட்டார். இத்தனை காரணமும் கேட்டு விட்ட சிஷ்யாள்கிட்ட நீர் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டீரே, வேற என்ன காரணம்னு கேட்டார் நம்பிள்ளை. அதற்கு சொன்னார், இந்த பின்பழகிய பெருமாள் ஜீயர், தேவருக்கு தெரியாது ஒன்றுமில்லை, இருந்தாலும் அடியேன் திருவாக்கில கேட்கணும், தேவரிய திருவுள்ளமோ நான் தெரிவிக்கிறேன். தேவரிய தினந்தோறும் திருக்காவேரி கரைக்கு சென்று ஸ்நானம் செய்துவிட்டு துவாதச குன்றங்களை அறிந்து கொண்டு அது அணிந்த பின்பாக ரகசிய திரயங்களை எல்லாம் சொல்லி அப்படி தேவரி வருகின்ற காலத்துல உம்முடைய திருமேனிய கண்குளிர சேவிப்பேன். அப்படி சேவிக்கின்ற காலத்துல உம்முடைய முன்னழகையெல்லாம் சேவித்து கொண்டு உம்முடைய பின்னழகு, அந்த திருத்தோள்கள், அந்த முதுகு, அதை சேவிக்கின்ற காலத்துல அங்கு சிறு சிறு வியர்வை துளிகள், அதை நான் கண்ணால பார்ப்பேன். பார்த்துட்டு ஆனந்தப்பட்டு அந்த வேர்வை துளிகள் எல்லாம் மறைந்து போகும்படி உம்ம தேகத்துக்கு ஒரு குளிர்ச்சி உண்டாக வேண்டும். அதற்காக திரு ஆலவட்டம் வீசுதல், அந்த விசிறியை எடுத்து அதுல வீசிக்கொண்டே நான் வருவேன். இந்த கைங்கரியத்துல அடியேனுக்கு மிகுந்த பெருங்காதல், பெரிய பிரீத்தி இருக்கு. இந்த கைங்கரியத்தை விட்டுட்டு போகணுமா அந்த பரமபதத்துக்குன்னு நான் நினைச்சேன். அதனால அடியேனுக்கு புழைச்சி வரணும், அந்த கைங்கரியத்தை விட்டுறக்கூடாது. நம்பிள்ளை மகாச்சாரியர் அவருடைய திருமுதியிலே இருக்கின்ற அந்த வேர்வையிலாகிய அரும்பெரும் சிறு துளிகளை விசிறிக்கொண்டே வருவேன். அந்த ஒவ்வொரு துளியா காணாம போகும். தேவியருக்கு ரொம்ப ஆனந்தமா இருக்கும். அந்த ஆனந்தத்துக்காக அடியேனுக்கு கைங்கரியத்துக்கு ஆசைப்பட்டனே ஒழிய எனக்குன்னு ஒண்ணுமில்லைன்னு சொல்லி பிரார்த்தித்தாராம். பார்த்தார் நம்பிள்ளை, அவருடைய கண்கள்ல கண்ணீர் பெருகித்து. இப்பேற்பட்ட இந்த உயர்ந்த சிஷ்ய லட்சணம் இருக்கு இந்த சுவாமிக்கு. பரிபூர்ண சரணாகதியை பற்றியும் ஆச்சாரியன் திருமேனியிலே வைக்க வேண்டிய பக்தியை பற்றியும் இந்த சுவாமிகிட்ட தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சின்ற அந்த சுவாமி, அதனால அந்த ஸ்ரீவச்சன பூஷணம்
333வது சூத்திரம். அந்த சூத்திரத்தை அடியொற்றி உபதேச ரத்னமாலையில மணவாள மாமனியுடைய பாசனம், நம்பிள்ளைக்கு அடிமைகள் செய் அந்நிலையன் எண்ணஞ்சே பின்பழைய பெருமாள்ஜியர் அன்பதுவும் அற்று பெருந்திவத்தில் அன்பதுவும் அற்று. பெருந்திவம் அந்த பெரிய வீடு பேரு, நித்திய விபூதி, ஸ்ரீவைகுண்டம், அந்த பரமபதம், தெளிவிசும்பு திருநாடு, சேன்விசும்பு திருநாடு, அந்த திருநாட்டை ஆசைப்படாம பெருந்திவத்தில் அன்பதுவும் அற்று மிக்க ஆசையினால் நம்பிள்ளைக்கு அடிமைகள் செய் அந்நிலையை நன்னஞ்சே. அந்த நம்பிள்ளைக்கு உண்டான அடிமையை செஞ்சுட்டு இருக்கணும். அவருக்கு ஆளவட்ட கைங்கரியம் பண்ணிட்டே இருக்கணும். அவருடைய திருமுதுகுல அந்த அரும்பி இருக்கிற அந்த வேர்வை துளிகள் ஒவ்வொன்னா மறைஞ்சு போறது, வீசிண்டே வரேன் அப்படின்னு சொல்லி நம்பிள்ளைக்கான அடிமைகள் செய் அந்நிலையை நன்னஞ்சே ஊனமர எப்பொழுதும் ஓர். அந்த ஆச்சாரிய கைங்கரியத்தை பின்பழைய பெருமாள்ஜியர் ஆசைப்பட்டார் போல அந்த அந்த கைங்கரியத்தை அப்படி ஆச்சாரியன்ட்ட பிரீதி. அதனால நின்றான், இருந்தான், கிடந்தான். இந்த எம்பெருமானுடைய 5 நிலைகள், பரம், வியூகம், விபவம், அந்தர்யாமி, அர்ச்சை, இந்த 5 நிலைகளுமே ஆச்சாரிய இடத்துல கண்டு கழிக்கணும். ஆக நமக்கு எல்லாமே ஆச்சாரியனா இருக்கணும். ஆச்சாரியன் திருவடியை அடைந்தார் என்கிற சொல்லுதான் இந்த சேதனனுக்கு பரம சாயுஜ்யத்தை கொடுக்கும். ஆக இந்த எம்பெருமானார் சம்பிரதாயத்துல இந்த ராமானுஷ அடியார்களுக்கு எல்லாம் ஒருவேளை இந்த சைரத்தை விடுபட்ட காலத்துல வைகுண்ட பிராப்தி அடைந்தார், பரமபத பிராப்தி அடைந்தார், உயர்ந்த பேர் அடைந்தார், நற்கதி அடைந்தார், திருநாடு அலங்கரித்தார். அந்த சொற்கள் எல்லாம் சொற்கள் அல்ல. ஆச்சாரியன் திருவடி அடைந்தார். பரம சாயுஜ்யம் என்ன? அது ஆச்சாரியன் திருவடி. பாட்டு கேட்கும் இடமும் கூப்பிடு கேட்கும் இடமும் வகுத்த விடமும் எல்லாமே ஆச்சாரியன் திருவடி, ஆச்சாரியன் சன்னிதானம் அப்படி இருக்கணும்னு சொல்லி ஸ்ரீவச்சன பூஷணத்துல இந்த ஆச்சாரியன் பெருமைய பிள்ளைலோகாச்சாரியார் மேலெடுத்து சொல்லுகிறார். அதற்கு உதாரணமாக இந்த பின்பழைய பெருமாஜியர் திகழ்கிறார் என்று உபதேச ரத்னமாலையில 65வது பாசுரம் 66வது பாசுரத்துல எப்படி ஒரு வடுகநம்பி, ஒரு மதுரகவி ஆழ்வார், வடுகநம்பி எம்பெருமானார், மதுரகவி ஆழ்வார் நம்மாழ்வார், ஆண்டாள் பெரியாழ்வார், அதே போலத்தான் பின்பழைய பெருமாள்ஜியர் இந்த ஆச்சாரிய நிஷ்டைக்கு உதாரண புருஷர்களாக விளங்கினார்கள் என்று சொல்லி பிள்ளைலோகம் ஜியர் தம்முடைய விளக்க உரையிலே இந்த சரித்திரங்களை எல்லாம் காட்டி அந்த பின்பழைய பெருமாள்ஜியருடைய அந்த ஆச்சாரிய பக்தியை வெளியிட்டு அருளினார். இப்பேற்பட்ட அந்த பின்பழைய பெருமாள்ஜியர் நம்பிள்ளை திருவடிகளிலே விழுந்து வணங்கி இந்த ஜீவாத்மாவுக்கு தன்மை என்ன, இந்த ஜீவாத்மாவோட சொரூபம் என்ன, இதற்கு வழி என்ன, இந்த ஜீவாத்மா அடைய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டாராம். அதற்கு நம்பிள்ளை சொன்னாராம், இந்த ஜீவாத்மாவுக்கு இச்சைதான் சொரூபம், விருப்பம்தான் சொரூபம். அந்த என்ன விருப்பம்? எம்பெருமான் திருவிழா கைங்கரியம். அதுக்கு பகவானுடைய இரக்கமே உபாயம். அந்த இரக்கமா எம்பெருமான் இறக்கப்படுறான் நம்ம மேல அப்படின்னா அதுதான் உபாயம். அந்த இரக்கத்தால உண்டான எம்பெருமான் திருவடி கிடைச்சது, அந்த இனிமையே உபேயம்னு பதில் சொன்னாராம். அதுக்கு ஜீயர் சொன்னாராம், அடியேன் உம்ம திருவாக்குல வேறொரு விஷயத்தையும் கேட்டிருக்கேன், அதையும் சொல்றேன். இந்த சேதனனுக்கு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் இடத்திலே, ஒரு அடிவன் இடத்திலே சரணாகதி பண்ணுவதே ஸ்வரூபம். அந்த அடியவன், அந்த அடியவன், அந்த அடியார்கள் நம்மேல் வைக்கக்கூடிய பற்றே உபாயம். அப்படி அந்த அடியவர்கள் நம்மை கண்டு ஆனந்தப்படுகிறார்கள். அந்த அடியார்களுக்கு நான் இனிமையாக இருக்கிறேன், அந்த ஆனந்தம் இருக்கே அதுதான் உபேயம் அப்படின்னு சொல்லி இந்த பாகவத சேஷத்துவத்தை நிர்ணயம் செய்து காட்டினார் நம்பிள்ளை திருமுன்பே இந்த பின்பழைய பெருமாள்ஜியர். இது போன்ற நிறைய ஐதீகங்கள், நிறைய விசேஷங்கள் இந்த பின்பழைய பெருமாள்ஜியரை பத்தி வார்த்தாமாயிலே கிடைக்கின்றன. அப்பேற்பட்ட ஆச்சாரிய லட்சணம் பொருந்திய அந்த நம்பிள்ளைக்கு சிஷ்ய லட்சணம் பொருந்திய இந்த பின்பழைய பெருமாள்ஜியர் சிஷியனாக அமைந்த காலத்தாலே சிஷியனால ஆச்சாரியருக்கு பெருமை, ஆச்சாரியால சிஷ்யருக்கு பெருமை.
அப்பேற்பட்ட அந்த பின்பழகிய பெருமாள்ஜியை அவதரித்த நன்னாள் இன்றைய நன்னாள். ஞான வைராக்கிய சம்பூர்ணம் பశ్చాத் சுந்தர தேசிகம் திரவிடோ உபனிஷத் பாஷ்யதாயினம் அஸ்மத் குரும் பஜே. அப்பேற்பட்ட அந்த பின்பழகிய பெருமாள்ஜிய இன்றைய நன்னாள்ல நாமும் வணங்கி, எப்படி பேயாழ்வார் பிராட்டியை புருஷகார போதையாக பற்றி எம்பெருமானை காண்பித்து கொடுத்தாரோ, அதே போல நாமும் பிராட்டியை முன்னிட்டு கொண்டு எம்பெருமானை சரணடைந்து இந்த பின்பழைய பெருமாள்ஜியை காண்பித்து கொடுத்தார் போல ஆச்சாரிய பக்தி, ஆச்சாரிய நிஷ்டை, ஆச்சாரிய கைங்கரியம், ஆச்சாரிய சன்னிதானம் எல்லாமே ஆச்சாரிய நினைத்து நாமும் அந்த ஆழ்வாரை பார்த்தோம். பெருமானும் பிராட்டியும் நமக்கு அனுபவத்துக்கு வந்தார்கள். இந்த ஆச்சாரியனை பார்த்தோம், நமக்கு அந்த ஆச்சாரியனே அனுபவத்துக்கு வந்தார். இப்பேற்பட்ட அந்த இனியமான அனுபவங்களை அந்தந்த மாதங்கள்ல வரக்கூடிய அந்தந்த ஆழ்வார் ஆச்சாரிய திருநட்சத்திரத்துல எல்லோருமா சேர்ந்து அனுபவிக்கின்ற காலத்துல இந்த பக்தி ரசம், இந்த பக்தி வெள்ளம், அந்த பிரபத்தி, அந்த சரணாகதி, அந்த ஆச்சாரிய நிஷ்டை, இந்த சிஷ்ய நிஷ்டை, இது போன்ற விஷயங்கள்லாம் சேர்ந்து இந்த ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு பெரிய வள்ளல் பெரும்பசுக்களான அந்த ஆழ்வார்கள், அந்த ஆச்சாரியர்கள் மூலமாக நமக்கும் இதே போன்ற அர்த்த விசேஷங்கள்லாம் பல பேர்கிட்ட கேட்டு நாமும் தெளிந்து அந்த எம்பெருமானை பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பற்றி கொண்டு அந்த பகவத் கைங்கரியம் என்ன, அந்த பாகவத கைங்கரியம் என்ன, அந்த ஆச்சாரிய கைங்கரியம் என்ன, இதுல முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி கொண்டு நமக்குன்னு ஒரு ஆனந்தம் இல்லை. எம்பெருமான் ஆனந்தத்துக்கு கைங்கரியம், அந்த அடியார்கள் ஆனந்தத்துக்கு கைங்கரியம், அந்த ஆச்சாரிய ஆனந்தத்துக்கு கைங்கரியம்னு சொல்லி இந்த கைங்கரியத்தை புருஷார்த்தமா கொள்ளணும். அதற்கு ஞானம் அனுஷ்டானம் இரண்டும் வேணும். அந்த இரண்டையுமே நமக்கு ஞானமும் அனுஷ்டானமும் இணைந்துதான் அந்த கைங்கரியத்தை சிறப்பிக்கும். இதை முழுமையாக நமக்கு இன்றைய தினம் அவதரித்த தமிழ் தலைவன் பேயாழ்வார், ஆச்சாரிய நிஷ்டையிலே ஊறிய ஆச்சாரியர் பின்பழகிய பெருமாள்ஜியர், அந்த ஆழ்வாரும் இந்த ஆச்சாரியரும் ஒன்றாக இணைந்து நம்மளோடு சேர்ந்து கொண்டு இந்த இந்த ராமானுஜ கைங்கரிய சபா இதுக்குள்ள எல்லோருக்கும் அடியனுக்கும் சேர்த்து இன்னைக்கு அனுபவம் கிடைச்சது. அற்புதமான அனுபவம். இன்னும் சொல்றதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. இருந்தாலும் கால அவகாசத்துல சில முக்கியமான குறிப்புகளை பார்த்தோம். மேலும் மேலும் இந்த ஆத்ம யாத்திரை தொடர்ந்து நடக்கணும். அதற்கு நாம தினந்தோறும் இந்த ஒரு வாச்சா கைங்கரியம், அதற்குண்டான ஸ்தோத்திர பாட வகுப்பு, அருளி செயல் வகுப்பு, அப்புறம் இந்த அர்த்த அனுசந்தானம், உபன்யாசங்கள், இதையெல்லாம் கேட்டு தெளிந்து நாமும் ஒரு பிரபன்னத்துவம், ஒரு வைஷ்ணவத்தை வளர்த்து கொண்டு எல்லோருடைய இன்பத்திற்காகவும் நம்மை நாம் அர்ப்பணித்து கொண்டு ஒரு பிரபன்னனாக அந்த ஆழ்வார்கள் அந்த ஆச்சாரிய காட்டிய வழியிலே சென்று நாமும் உயிரிடுவோம் என்று சொல்லி இந்த உபன்யாசத்தை இதோடு நாம் நிறைவு செய்யலாம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. அற்புதமான இந்த உபன்யாச நிறைவில் செல்வப்பிள்ளை எழுந்தருளினார். அற்புதமான இந்த நன்னாள்ல செல்வப்பிள்ளையோட உடையவரோட பேயாழ்வார் இப்படி உற்சவம் கண்டருளி நமக்கு அருளை பொழிந்துள்ளார்கள். நாமும் இந்த அருள்மலையிலே நனைந்து மேலும் மேலும் நன்கு கற்று அந்த கற்ற வழியிலே ஞானத்தையும் அனுஷ்டானத்தையும் வளர்த்து கொண்டு கைங்கரியமும் செய்து எங்கும் திருவள்ளுவர் பெற்று இன்புருவோமாக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.